பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்தே துபியம் நமோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் இந்த இனிய புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் இந்த அற்புதமான ஆன்மீகம் தவழக்கூடிய இந்த புலர்காலை பொழுதில் நல்ல நல்ல செய்திகளை அருள் நேரத்தில் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஆனந்த ஆரம்பத்தில் அருள் நேரத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு இடைக்கால சந்நியாசிகளே வருக வருக. இடைக்கால சந்நியாசிகளே வருக வருக. அண்மையிலே ஒரு அற்புதமான நம்முடைய வாரப்பத்திரிகைகள் தொகுத்து தரக்கூடிய ஒரு ஆன்மீக மலரை படிக்கக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்தது. அதில் ஒரு கண்கவரும் தலைப்பு இடைக்கால சந்நியாசிகளே வருக வருக. நமக்கு சந்நியாசம்னா தெரியும், காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி யாரும் இல்லாத தனிமையில் ஒற்றை பணமரை போல இருக்கக்கூடிய மனிதன் தனியாக அமர்ந்து தன்னிலை துறந்து ஏதேனும் ஒன்றை தவமாக்கிக் கொள்கின்ற அந்த நிலையில் இருந்து மாறுபட்டு இடைக்கால சந்நியாசிகளே வருக என்றவுடன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதனடா சந்நியாசம் கேள்விப்பட்டிருக்கோம், சந்நியாசம் இல்லாத இல்லற தர்மம் கேள்விப்பட்டிருக்கோம், இடைக்கால சந்நியாசிகளே வருகன்னா வேற யாரும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மண்டல காலங்களில் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு ஐம்பொறிகளையும் அடக்கி செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய ஐயப்ப பூஜை வழிபாட்டையும் மேற்கொள்கின்றவர்கள் இடைக்கால சந்நியாசிகளே. ரொம்ப அந்த கட்டுரையினுடைய தலைப்பே வியப்பாக இருந்தது. எவ்வளவு ஒரு நுட்பமான செய்தி பாருங்க. பொதுவாக தவத்திற்கு அல்லது யோக நிலைக்கு எது அடிப்படைன்னா காமத்தையும் கோபத்தையும் அடக்கி கொள்வது. இந்த காமம் கோபம் அடக்கி கமண்டலம் எடுத்து நீங்கள் அற்புதமான கானகத்தில் உட்கார்ந்து மந்திரம் ஜபிப்பது பெரிய விஷயம் அல்ல. இல்லறத்தில் இருந்து கொண்டே இல்லற வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே திடீரென்று இந்த வாகனம் வேகமாக போகும்போது சடன் பிரேக் போட்ட மாதிரிம்பாங்கள்ல, வேகமாக வாழ்க்கை சக்கரம் ஓடுகின்ற போது அப்படியே நிறுத்தி சந்நியாசத்திற்கு துறவரம் மேற்கொள்வது மகா பெரியவர் கூட தெய்வத்தின் குரலில் தன்னுடைய வாழ்வியல் கருத்துக்களை பதிவு செய்த ரா கணபதியிடத்தில் ஐயப்ப பக்தர்கள் இடைக்கால சந்நியாசிகள் என்று குறிப்பிட்ட செய்தியும் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த காமத்தையும் கோபத்தையும் ஒரு மண்டலம் அடக்கி ஆள்வதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் இல்லறத்தில் இருந்து கொண்டே. இதை அப்படியே வைங்க. அடுத்து சொல்கிறாங்க, பொதுவாக மனிதன் உப்பு புளி மிளகாயை துறப்பது என்பது துறவரத்துக்கு ஈஸி. நீங்கள் புலால் மறுத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வியலோடு இருக்கக்கூடிய உணவு முறையை ஒரு மண்டலம் அப்படியே துறக்கிறது புலால் மறுத்தல். அது மாதிரி அவருக்கு மற்ற தீய பழக்கங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய புகை அறுத்ததோ மதுவோ அது இல்லாமல் இருப்பது விரதத்தினுடைய உச்சபட்ச நிலை. ஆனால் உணவை துறப்பது என்பது தன்னுடைய வாழ்வியலினுடைய இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்திலேருந்து வருவது. இல்லறம் பேணாமல் இருப்பது, துறவரம் மேற்கொள்வது, புலால் அருந்தாமல் இருப்பது, இதை எல்லாவற்றிற்கும் மேலே என்னடான்னா இதுக்கு உச்சாணியாக ஒன்று வைக்கிறாங்க. ஐயப்ப மலைக்கு அந்த மண்டல விரதம் முடிஞ்சு ஐயப்பனை பார்க்கும்போது முத்திரை தேங்காயை கண்ணை திறந்து நெய் ஊற்றுறாங்கல்ல, அதில் அற்புதமாக எழுதுகிறாங்க, 3 கண் இருக்குது, 3 கண் இருக்குது. ஏன் 3 கண்ணையும் திறந்து நெய் ஊற்றலாமே, ஒரே ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து நெய் ஊற்றி அரக்கு வச்சு மூடி அப்புறம் நீங்கள் அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு முத்திரை காயின்னு பையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. மனிதன் 2 கண்ணோடு பிறக்கிறான். இதற்கு பேர் புறக்கண்ணுன்னு பேரான். இங்கே ஒரு கண் இருக்கான், இதுக்கு பேர் அகக்கண்ணுன்னு பேரான். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய நம்ம விரத காலத்தில் இந்த கண்ணை மூடி இந்த கண்ணை அகக்கண்ணை திறக்கணுமா. அதனால தான் ஒரு மண்டலம் பரிபூரணமாக நான் பிரம்மச்சரிய விரதம் இருந்தேன். உலகத்திலேயே விரதத்தில் மிக உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டால் இந்த புலனடக்கம்ங்கிற பிரம்மச்சரிய விரதம். அப்படி அகக்கண்ணை திறந்து அகமகிழ நெய் நிரப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே வரிசையாக பட்டியல் போடுறாங்க. அதுலேயும் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, சில பேருக்கு தண்ணி கண்டாலே ஆகாதும்பா. ஆனால் ஐயப்ப பக்தர்கள் பார்த்திங்கன்னா விட்டேத்தியா
காலையில் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை, சில ஐயப்ப பக்தர்கள் மத்தியான உணவுக்கு முன்னாடி கூட குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்போ கண்ட நேரத்தில் குளித்து விட்டேத்தியாக படுத்திருந்து கூட்டு சரணம் வழிபாட்டில் மிக உன்னதமானது எதுன்னா நமக்காக இல்லாமல் கூடி சரணம் சொல்வது. இது எல்லாவற்றிற்கு மேல் பிக்ஷாவந்தனம் நம்ம சொல்கிறோம்ல, குருகுல கல்வியில் போய் பிக்ஷை எடுத்து பிறருக்கு தானம் பண்ணுவோம். ஆனால் ஐயப்ப பக்தர்கள் தன் வீட்டுக்கு பலரை அடைத்து அவர்களை அடியார்களாக பூஜித்து உணவு தர்றது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அப்படியே பட்டியல் போடுங்களேன். அவங்க விரத காலத்தில் புலனடக்கம் இருக்கிறது, புலால் உண்ணாமல் இருக்கிறது, பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறது, மதமாச்சரியம் இல்லாமல் இருக்கிறது, ஒருவர் இன்னொருவரை பார்த்தா சுவாமி சரணம் சொல்வது, அகக்கண்ணை திறப்பது, கூட்டு வழிபாடு, அன்னதானம் என்று ஒரு சந்நியாசிக்குரிய அத்தனையையும் இல்லறத்தில் இருந்து அதற்கு விடுபடுத்து ஒரு மண்டலம் இருக்கக்கூடிய இவர்கள் இடைக்கால சந்நியாசிகள். இடைக்கால சந்நியாசிகளை போற்றுவோம் போற்றுவோம். மீண்டும் ஆனந்தத்தின் ஆரம்பம் நாளை.